இரண்டாவது பட்சமாக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிற்கிது. போராட்ட களத்திலேயே நிற்கிற ஒரு கட்சி. இது தேர்தலுக்கான கட்சி அல்ல. எங்களுக்கு நேர் எதிராக செயல்படுறது காவல்துறை தான். அது திமுக காவல்துறையா இருந்தாலும், அதிமுக காவல்துறையா இருந்தாலும், பாஜகவின் காவல்துறையா இருந்தாலும், பாஜக பாமக எந்த ரூபத்தில் வந்தாலும், அது அன்புமணி ரூபத்தில் வந்தாலும், ராமதாஸ் ரூபத்தில் வந்தாலும், பாமக பாஜக இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. வேங்கவயலுக்கு கூட வாய் திறக்காமல் மௌனமாக இருந்த காரணம் என்ன, அல்லது தெரிந்தும் தெரியாமல் இருந்த காரணம் என்ன? என்றைக்கு சாதிய உணர்வை கூர்தீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ உங்களால் அதிலிருந்து வெளியே நழுவவே முடியாது. நழுவ முடியாது. இன்னைக்கு வன்னியர் பேரை சொல்லாம நீங்க வந்து வாக்கு வாங்க முடியுமா? தமிழக வரலாற்றில் 47களுக்கு பிறகு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் திருமாவளவன் பின்னால் திரண்டிருக்கும் காரணம் என்ன? காங்கிரஸில் RSS ஸ்லீப்பர் செல் ஊடுருவி இருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த தோல்விகளுக்கெல்லாம் காரணமாக அமைந்திருக்கிறார்கள். உலகத் தமிழர்கள் அனைவரையும் எம் தொலைக்காட்சிக்காக நாங்கள் வரவேற்கிறோம். இன்று விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தோழர் சிபிச்சந்தர் அவர்களோடு சமகால அரசியல் மற்றும் அக்கட்சியினுடைய உளப்பூர்வமான நிலை, அடுத்த கட்ட பயணம் நிறைய பேசணும். தோழமை மற்றும் கூட்டணி கட்சியினுடைய பரபரப்புக்கிடையே எண்ணக்கூடிய சில நாட்கள் மட்டுமே எஞ்சியிருக்கும் தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஒரு இன்னெவிட்டபிள் ஃபோர்ஸ், தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக மாறி வருகிறதா? துங்கித்தான் இருக்கின்ற பல கேள்விகளுக்கு அக்கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தோழர் சிபிச்சந்தர் அவர்களை நாம் வரவேற்கிறோம். சார் வாங்க சார். சார், உங்களுடைய கட்சியினுடைய இப்போ நான் உட்கார்ந்துருக்க நேரத்தில் தேர்தல் பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. நம்ம ரெண்டாவது பேசுவோம். இதுல ஒரு பெரிய விளக்கத்தை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த அளவுக்கு தேர்தல் வந்துட்டா ஏதோ வேகப்படுத்துற மாதிரியும் மற்ற காலங்களில் ஓய்வா இருக்கிற மாதிரியும் கட்சி அல்ல இது. வருடத்தில் 325 நாளும் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் போராட்ட களத்திலேயே நிற்கிற ஒரு கட்சி. இது தேர்தலுக்கான கட்சி அல்ல. தேர்தல் எங்களுக்கு ஒரு இரண்டாவது பட்சமாக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிற்கிது. இந்த களம் எங்களுக்கு அப்படித்தான், போராட்ட களத்தை தான் விரித்து வச்சிருக்கிற ஒழிய தேர்தல் களம் அல்ல. தேர்தலுங்கிறது ஒரு அரசியல்ல ஒரு உத்தியா தான் விடுதலை சிறுத்தைகள் பார்க்குறமே ஒழிய அதுவே கொள்கையாக அல்ல. இப்ப தேர்தல் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா புதுசு புதுசா கட்சிகள்லாம் வரும், முளைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனா போராட்ட களம்னு எடுத்தா ஒரே ஒரு கட்சி தான் நிற்கும், அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக தான் இருக்கும். இந்த முறை உங்க கட்சியில ரொம்ப ஷார்ட் வே பாயிண்டா நிறைய பேசுறதுனால நான் அவசரமா தான் கேட்கிறேன். கூட்டணிகளுக்குள் சில டிஸ்செட், குழப்பமான சூழல் இருக்கிறது. சில விஷயங்களுக்கு தொல் திருமா மௌனியாகவே இருக்கிறார். ஒரே ஒரு விஷயத்தை கேட்கிறேன். பெரியவர் ராமதாஸ் அவர்கள் சேர்ப்பிற்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், மதவாதமும் சாதிவாதமும் இருக்கும் இடத்தில் திருமா இருக்க மாட்டான். இட்ஸ் அ பால் இன் த கோர்ட் ஆஃப் டிஎம்கே, அவர்களுடைய கையில் இருக்கிறது. இதுல ஏதாவது நடந்துச்சா மக்களுக்கு சொல்ல முடியும்? மிக தெளிவா, ரொம்ப அடி பாமரனுக்கு கூட புரியுற விதமா சொல்லிட்டாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக பாமக எந்த ரூபத்தில் வந்தாலும், அது அன்புமணி ரூபத்தில் வந்தாலும், ராமதாஸ் ரூபத்தில் வந்தாலும், பாமக பாஜக இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. ஆனால் இதை நான் திமுக கிட்ட நிர்பந்தமாகவோ கட்டளையாகவோ அழுத்தமாகவோ நான் சொல்ல மாட்டேன். நானா விலகி வந்துடுவேன். நான் அதனாலதான் சொன்னேன், தேர்தல் எங்களுக்கு இரண்டாம் பட்சம். நாங்க தனித்து கூட நிற்கலாம், தேர்தலை தவிர்க்கலாம். ஆனா கொள்கையில் சமரசம் என்பது கிடையாது. 100 விழுக்காடு வாய்ப்பு. தேர்தல் என்பது திருடர்களின் பாதை அப்படின்னு பழைய கோஷத்தை நினைவுபடுத்துவதாக இருக்கிறது. அதுதான் சொன்னேன், தேர்தலுங்கிறது எங்க அரசியல் பயணத்தில் ஒரு ஒரு உத்தி. அவ்வளவுதான். அதிகாரத்தை நோக்கிய பயணத்தில் ஒரு உத்தி. அதுக்காக கொள்கை சமரசத்தை ஒரு காலம் விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொள்ளார். ஒரு முக்கியமான கேள்வி, உங்கள் மீது வைக்கப்படுகிற பல குறைகள், மலம் கழிக்கப்பட்ட தண்ணீரையும் கூட திரும்ப எங்கிடத்திலே கேட்டார். ஒரு பெரிய சேனல்ல இருந்து என்னை கூப்பிட்டு கேட்டார்,
நீங்கள் திருமாவளவனை பற்றி பேட்டி எடுக்கிறீர்கள், இதை கேளுங்கள். வேங்கவயலுக்கு கூட வாய் திறக்காமல் மௌனமாக இருந்த காரணம் என்ன, அல்லது தெரிந்தும் தெரியாமல் இருந்த காரணம் என்ன? இதை விட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு குயிராக திருமாவளவனுக்கு என்ன இருக்கும்? ஏன் இந்த மௌனம்? வேங்கவையில் நடந்தவுடன் அந்த களத்துக்கு சென்றது விடுதலை சிறுத்தைகள் தான், வேற யாருமே போகல. அதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவன் போகும்போது அந்த வீடுகளில் சாப்பிட உட்காந்து சாப்பிட்டாரு. ஒரு யூடியூபர் கூட பேட்டி எடுத்தார். அப்போ திருமாவளவனுக்கு ஒரு பாட்டிலில் தண்ணி வாங்கி கொண்டு வந்து வச்சாங்க. நான் உளவியலாக சொல்கிறேன், இந்த தண்ணி வேண்டாம், நீங்கள் குடிக்கிற தண்ணியை கொடுங்கன்னு கேட்டார். நீங்கள் குடிக்கிற தண்ணியை கொடுங்க, அதில் நான் குடிக்கிறேன்னாரு. இதுதான் உளவியல். நான் தலைவாங்கிறதுனால பிஸ்லரி வாங்கி குடிக்கிறது இல்லை, நான் தலைவாங்கிறதுனால அந்த அசூசையோடு கலந்துக்க மாட்டேங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை. அதில் அசூசை இருந்தால் அதில் நானும் பாதிக்கப்படுகிறேன். நான் திருமாவை பற்றி குறை சொல்லலை, நான் அந்த கேள்வியும் உங்கள்கிட்ட கேட்கல, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க. நான் கேட்பது திமுகவின் சாதியவாதிகள் கட்சி. திமுக சாதியவாதிகளுக்கு அடங்கித்தான் தலித்துகள் விவகாரத்தில் கண்டும் காணாமல் மௌனமாக போகிறார்கள், வாக்கரசியலை வைத்து. இல்ல, இப்போ ஒரு அரசியல் கட்சி அல்லது ஒரு ஆளும் கட்சிங்கும் போது அதுக்கு சில நடைமுறைகள் இருக்கு. இப்ப விடுதலை சிறுத்தைகள் பொறுத்தவரை திமுகவுக்கு வேங்கவேல் விஷயத்துல ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும். சிபிசிஐடி விசாரணை வேண்டும், குற்றவாளிகள் தப்பித்து விடக்கூடாது, வாக்கு அரசியலுக்காக இது போன்ற விஷயங்களில் சமரசமாகிவிடக்கூடாதுங்கிறதா எங்களுடைய போராட்டக்களம். திமுக அதுக்கு மிகச்சரியான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. குற்றவாளிகளை நாங்கள் தப்பிக்க விடமாட்டோம். ஒரு ஆளும் அரசு, காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற அரசு, நாங்கள் குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க விடமாட்டோம் அப்படின்னு வாக்குறுதியை தான் கொடுக்க முடியும் இல்லையே. அது எப்போ வெற்றி பெறுகிறது, குற்றவாளி எப்ப நிறுத்தப்படுகிறானோ அப்பதான் நம்ம விடுதலை சிறுத்தைகள் எந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பது புரியும். சார், இதை விட ஒரு அநியாயம் நடக்குமா சார்? யார் உண்மையை கண்டுபிடித்து சொன்னானோ அவனே குற்றவாளி கூண்டில் நிறுத்தியது உலக வரலாற்றில் முதல் தடவை. இன்னும் பலமுறை நடந்திருக்கிறது. அதாவது யார் கம்ப்ளைண்ட் பண்ணானோ, அதாவது யார் வழக்கை தொடுத்தானோ அவனையே குற்றவாளிகளாக மாற்றுகிற. இப்ப திமுக அரசு அல்லது திமுக கூட்டணியில் நாம இருக்கிறோங்கிறதுக்காக ஒட்டுமொத்த காவல்துறையும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தோழர்கள் என்று சொல்லிவிட முடியாது. அதைத்தான் ஒட்டுமொத்த காவல்துறையும் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவா செயல்படும் சொல்ல முடியாது. உண்மையாலுமே சொல்ல போனா கடந்த 30 வருடங்களில் எங்களுக்கு நேர் எதிராக செயல்படுறது காவல்துறை தான். அது திமுக காவல்துறையா இருந்தாலும், அதிமுக காவல்துறையா இருந்தாலும், பாஜகவின் காவல்துறையா இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை அவர்கள் பார்க்கிற கண்ணோட்டம் வேறுதான். மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு கொடி நட்டணும்னா அது நிகழ்ச்சி, விடுதலை சிறுத்தைகள் கொடி நட்டணும்னா போராட்டம். மற்ற கட்சிகள்லாம் சுவர்ல எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு எழுதிட்டு போயிடுவாங்க. ஆனா நாங்க ஒவ்வொரு சுவர்லையும் எழுதுறதுக்கு ஒரு போராட்டம் நிகழ்த்த வேண்டியது இருக்கு. அந்த கட்டமைப்புல தான் இன்னைக்கு இந்த நாடு இருக்கு. நான் திமுகவை குறை சொல்ல, அதிமுகவை குறை சொல்ல, மக்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கு. மக்கள் மனது மாறணும். ஆக மக்கள் மனது மாறக்கூடிய அளவுக்கு என்ன திட்டங்களை இதுவரைக்கும் கட்சிகள் வைத்திருக்கிறது என்று பார்த்தால் அது படிப்படியா தான். இது ஒரு முற்றல் கொண்ட முரட்டு மரங்க. இந்த சாதியம்ங்கிறது முற்றல் கொண்ட முரட்டு மரம். என் வாழ்க்கையில நான் கோடாலி போட்டுக்கிட்டே இருக்கேன். என்றைக்காவது ஒரு தலைமுறை பிள்ளை கடைசி கோடாலியா போடுவான். அப்ப என்னுடைய கடமை என்ன? விடுதலை சிறுத்தைகள்ல என்னை இணைத்துக் கொண்டதுக்கு பிறகு சாதி ஒழிப்புங்கிற கடப்பாறைய சாதியை இறுக்கத்து மேல ஒட்டச்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை விழுக்காடு முன்னேறி இருக்கிறீர்கள்? எத்தனை சதவீதம் அடித்திருக்கிறீர்கள்? இன்றைக்கும் ஓப்பனா சொல்றேன், ஒரு நெறியாளரா எந்த சேனல்லையும் நான் பேசுவேன். இன்றைக்கும் பறையர் சமூக வெறுப்பு, தேவேந்திர குல பல்லர் சமூக வெறுப்பு, அருந்ததி சமூக வெறுப்பு அனைத்து சாதி மக்களிடத்திலும் என்னிடத்திலே பேசுகிறார்கள். பயங்கரவாத வெறுப்பாக இருக்கிறது. வட இந்திய பாஜக மத வெறுப்பை எப்படியெல்லாம் புகுத்துகிறார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ. ஆனால் எனக்கு என்ன கேள்வி சிபி, இதில் முன்னேற்றங்கள் காணவில்லையோ? ஆணவ படுகொலைகள் தொடர்கிறதோ? இன்னும் வெறுப்பும் இரட்டை கோலையும் தலப்பா கட்டாத விவகாரமும், சைக்கிளில் ஏறி போகக்கூடாத விவகாரமும், புது ஆடை அணியக்கூடாது, செருப்பை கையில் தூக்கி போட வேண்டும். இதுதான் பெரியார் மன்னா. அதாவது சாதி ஒழிப்புக்காக போராடுகிற வீரியமும், அந்த சாதி நிலைக்க வேண்டும் என்று நினைக்கிற சக்திகளும் ரெண்டுமே போராடிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப சாதி ஒழிய வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படிங்கறத உங்களுடைய கேள்வி. அதாவது இன்றைக்கு 234 தொகுதிகளுக்கு எங்களால் மாவட்ட செயலாளர்களை நிர்மாணிக்க முடியுது. தேர்தலில் நாங்கள் பங்கெடுத்துக் கொள்ள முடிகிறது. பொது தொகுதிகளில் எங்களால பங்கெடுத்துக்க முடிகிறது. இன்றைக்கு பொது மேடைகளில் திருமாவளவன் மையப்புள்ளியாக மாறி நிற்கிறார். இன்றைக்கு இந்த வளர்ச்சி இருக்குல்ல, இந்த வளர்ச்சி தான். ஏன்னா நான்
ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சாதி ஒழிப்புங்கிறது ஒரு நாள் நடவடிக்கை அல்ல, 2 நாள் நடவடிக்கை அல்ல, நூற்றாண்டு கால நடவடிக்கை. அந்த நூற்றாண்டு கால நடவடிக்கையில் இதுவரை இருந்த தலித் கட்சிகளை தாண்டி விடுதலை சிறுத்தைகளுக்கும் அந்த கட்சிகளுக்குமான வேறுபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, அது தலித் கட்சியாகவே இருந்தது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் என்கிற அந்த கட்சி பொது கட்சியாக மாறி தலித்துக்களுக்கும் போராடுகிறது, பொது சமூகத்துக்கும் போராடுகிறதுங்கிறதா விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னொரு முக்கியமான இடத்துல வந்துட்டேன். கேட்டதை விட்டு மறுபடியும் வருகிறேன், விடவில்லை, மறுபடியும் வருகிறேன். பெரியவர் உங்கள்கிட்ட பேசினார், நான் பெரியவர் பெறாத பிள்ளை, ஐயா பெறாத பிள்ளை. அருள்மணியினுடைய ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் பீன் மேட் வெரி கிளியர். தமிழ் குடி என்று கூட்டினீர்கள், தலித் சமூகத்தினுடைய படத்தை தூக்கிச் சென்றார். இப்படியெல்லாம் ஆரம்ப காட்ட பழனி பாபா மேடையிலிருந்து டாக்டர் என்று அழைக்கின்ற காலம் உண்டு, அது மறந்து விடாது. ஆனால் தலித்துகளுக்கு விரோதமாக பல சாதிகளை கூப்பிட்டு இடைநிலை சாதிகளின் மாநாடை போட்டவர் இதே ராமதாஸ். ஆனால் என்னிடத்திலே விடுதலை சிறுத்தை தோழர்கள் பலர் கேட்டார்கள், 10 பேர் கேட்டார்கள், எத்தனை காலம் தொல் திருமா இந்த பகை இன்னும் வளர்ப்பது? அழைத்தார் என்றால் உறவுக்கு கை கொடுத்து விடலாமே, பாதிக்கப்படுவது தலித்துகள் அல்லவா என்ற கேள்வியை மற்றார் கேட்கவில்லை. தீவிர தொல் திருமாவை நேசிக்கக்கூடிய அல்லது தலித் சமூகத்தின் சகோதரர் கேட்டார். இதுக்கு என்ன பதில்? இப்ப பாரதிய ஜனதா அம்பேத்கரை முன்னிறுத்தி களமாடுறாங்க. அப்ப பாரதிய ஜனதாவை நம்ம ஒத்துக்கலாமா? எங்களுக்கு கொள்கை ஆசான் அம்பேத்கர். ஆனா அதே பாரதிய ஜனதா அம்பேத்கரை தலைவராக ஏன் விஷ்ணுவுடைய அவதாரம்னே சொல்றாங்க, அம்பேத்கர் சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கொள்ளலாமா? பாமக தன்னுடைய துவக்க காலத்தில் சமூக நீதி பற்றி பேசியது நாங்கள் மறுக்கவில்லை. ஆரம்ப காலகட்டம் 90களுக்கு என்றைக்கு நீங்க RSS அஜெண்டாவை அவங்க லவ் ஜிஹாத்னாங்க, நீங்க காதல் நாடகம்னு சொன்னீங்க. பேருதான் வேற. அப்ப என்றைக்கு RSS உத்தியை நீங்க கையாள ஆரம்பிச்சிட்டீங்களோ, என்றைக்கு சாதிய உணர்வை கூர்தீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ, உங்களால் அதிலிருந்து வெளியே நழுவ முடியாது. இன்னைக்கு வன்னியர் பேரை சொல்லாம நீங்க வாக்கு வாங்க முடியுமா? ஆனா விடுதலை சிறுத்தைகள் என்னைக்காவது நாங்கள் பறையர் கட்சின்னு என்னைக்காவது நாங்க சொல்லி இருக்கிறோமா? நான் அக்னிக்காவின் குண்டத்துல பிறந்தவங்க நாங்க என்னைக்கு பெருமை தட்டி இருக்கிறோமா? நான் ஆண்ட பரம்பரைன்னு பேசி இருக்கிறோமா? நாங்க பேசினது இல்ல. ஆனால் நீங்க தான் திரும்ப 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 வன்னியர் இது ஒரு தனிப்பட்ட சாதி, அக்னி கூட்டத்தில் இருந்து வந்த சாதின்னு சாதி பெருமையை தான் உங்களால பேச முடியுது. இப்ப விடுதலை சிறுத்தைகள் தேசம் காப்போம் மாநாடுன்னு நடத்துறோம், சனாதன எதிர்ப்பு மாநாடு நடத்துறோம், மது ஒழிப்பு மாநாடு நடத்துறோம். ஆனா பாமக எந்த மாதிரி மாநாடு நடத்துது? வன்னியர் சங்க மாநாடு தான் நடத்த முடியுது. அப்ப உங்களுக்கு தேசத்தை பற்றி அக்கறை இல்லை, இந்த நாட்டை பற்றி அக்கறை இல்லை, சாதி ஒழிய வேண்டும் என்கிற அக்கறை இல்லை. ஏன் இல்லாம போச்சுன்னா RSS எப்போது உங்களுக்குள் விட்டதோ அதற்கு பிறகு நீங்க உங்க சுயத்தை இழந்துருவீங்க. இதுதான் கடந்த பல ஆண்டுகளான வரலாறு. திருந்தனதா ஒரு கட்சி சொல்லுங்க. RSS பாமகவை காவு கொண்டு விட்டதா? எப்பவோ காவு கொண்டதற்கு பின்னுதான் தர்மபுரி எரிந்தது. காவு கொண்டதற்கு பின்புதான் இடைநிலை சாதிகளுடைய கூட்டமைப்பை ஏற்படுத்தினார். காவு கொண்டதற்கு பின்புதான் அவர் சாதிய மோதல்களை ஊக்குவித்தார். காவு கொண்டதற்கு பிறகுதான், குருமூர்த்தியை சந்தித்ததற்கு பிறகுதான், குருமூர்த்தியால் தரப்பட்ட அஜெண்டா தான் இல்லை என்று மறுத்து சொல்லுங்க பார்க்கலாம். முக்கியமான இடத்துக்கு இப்போ வந்திருக்கேன். வேகமாக கேள்விகளை கேட்க போகிறேன். தமிழ்நாட்டில் தலித் சதவீத வாக்குகள் எவ்வளவு உண்டு? எவ்வளவு இருக்கும் என்று நம்புகிறீர்கள்? தலித்துகள் இல்லைங்க, தலித்துகள்னா அதுல பல பிரிவுகள் இருக்கு. நான் சொல்வது பறையர் சமூக மக்கள், அப்புறம் தேவேந்திர குல வேளாளர், அருந்ததி சமூக மக்கள். இப்பொழுது திருமாவுக்கு இதில் எத்தனை சதவீதம் பேர் வாக்களிப்பார்? துல்லியமாக சொல்றேன். அதாவது ஒரு மேடையில் தலைவர் உரையாற்றிய போது, விழுப்புரம் மேடையில, சரி, இந்தியா முழுவதும் 30% தலித்துகள் அப்படின்னு ஒரு இதுல குறிப்பிடுறார். 30க்கு மேலதான் இருப்பாங்க. 30க்கு மேல 30, 33, 30 தமிழ்நாட்டை பொறுத்தவரை 18 25% அல்லது 28% தலித் மக்கள் கன்ஃபார்ம் தலித் மக்கள் இருக்கிறார். அதில் ஒரு 15-17% திருமாவை ஆதரிப்பவர்கள் தான். இது போன தேர்தலில் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் சார். மறுபடியும் கேட்கிறேன். நான் மறுபடியும் நீங்க உறுதியா சொல்றீங்களா? உறுதியா சொல்றேன். உறுதியாக சொல்லுகிறேன். 15-17% மக்கள் திருமாவை ஆதரிப்பவர்கள் தான், திருமாவை நேசிப்பவர்கள் தான். நீங்க 2 விதம் இருக்குதுல, உங்க கேள்வியில உட்கேள்வி இருக்கு. அது உட்கேள்வி 2வது வரேன். 17% நான் கேட்பது
தலித் என்று சொல்லி பார்க்கிற கொள்கை ரீதியான ஆள் நான் அல்ல. நேயர்களுக்கு புரிவதற்காகத்தான் திருப்பி திருப்பி அந்த வார்த்தைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் புரிந்திருப்பீர்கள், எனக்கு புரிந்திருப்பீர்கள். நான் கேட்பது, தலித் சமூகத்தின் ஒரு கூட்டமைப்பில் 15 விழுக்காடு இளையபெருமாள் காலத்திலிருந்து தென்காசி அருணாசலம் காலத்திலிருந்து ஒற்றுமைப்படுத்தப்படாத ஒரு இயக்கம் திருச்சி வரைக்கும் நான் பல களப்பதிவிலே சென்ற போது ஒரு பெரிய கட்சியாக நான் பார்க்க முடிகின்றது. நான் உங்களுக்காக சொல்ல வேண்டிய தேவை எனக்கு அல்ல. அந்த வாக்கு வங்கியில் எத்தனை சதவீதம் தான்? அதுதான் இங்கதான் நம்ம மாறுபட வேண்டியது. எப்படி? திருமாவை நேசிக்கிற தலித் மக்கள் என்பது வேறு. நல்லா கவனிச்சுங்க. அது வாக்காக மாறுகிறதா அப்படிங்கறத உங்க கேள்வி. வாக்காக மாறுறது எவ்வளவு? வாக்காக மாறுவது அப்படிங்கிறது இல்ல. ஒட்டுமொத்த தலித் சமூகம் திருமாவளவன் பின்னால் நிற்கிறது. அதை நாங்களே விரும்பல. அப்படி எங்களை நாங்க தனிமைப்படுத்த விரும்பல. அடுத்த கேள்வி கேட்க போறேன், நீங்க அதை சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேன், நீங்க விரும்பல. நாங்க விரும்பல. ஒரு தலித் மக்களுக்கான கட்சி, தலித் மக்களுக்கான தலைவர், அதை நாங்களே விரும்பல. ஏன்னா அப்படி ஒரு வேறுபாட்டை தான் மதவாத சக்திகள் நினைக்கிறது. அந்த சோசியல் இன்ஜினியரிங் கான்செப்ட் அதுதான். நீ வேறு, நான் வேறு, நீ அவன், நீ இவன் அப்படின்னு இந்த உட்பிரிவுகளை ஏற்படுத்துவதுதான் சோசியல் இன்ஜினியரிங். நாங்க தலித் மக்களுக்கான தலைவர் திருமாவளவன் அப்படின்னு எங்களை அப்படி விட்டுங்க தனித்து பார்க்க நாங்களே விரும்பவில்லை. ஒரு 15 விரும்பாதனாலதான் எஸ் பாலாஜி உள்ள இருக்க முடியுது பன்னீராக. அப்படி விரும்பாதனாலதான் ஆலவர்ஜுன் போன்றவர்கள் உள்ளே வர முடிந்தது. எங்களுடைய வேளச்சேரி தீர்மானமே நம்மை தாண்டிய சக்திகளை உள்ளே கொண்டு வருவது அப்படிங்கிறது தான் வேளச்சேரி தீர்மானம். இன்றைக்கு வரைக்கும் அந்த தீர்மானத்துல நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் நம்ம தலித் கட்சி நம்மளை பறைசாற்றிருக்கோம்னா, இன்னொரு விவகாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். மக்களை சந்திப்பவன், மக்களோடு பேசுகிறவன், டீ கடையிலும் சாதாரணமாக ஒரு டீ குடித்து பேசுவன். நான் தமிழ்நாடு முழுவதும் பார்த்த அளவில் தமிழக வரலாற்றில் 47களுக்கு பிறகு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் திருமாவளவன் பின்னால் திரண்டிருக்கும் காரணம் என்ன? இது ஒவ்வொரு தொகுதியிலும், கடலூரை எடுத்துக்கொண்டாலும், கடைநல்லூர் எடுத்துக்கொண்டாலும், மேலப்பாளையத்தை எடுத்துக்கொண்டாலும், நாகர்கோயில், சிவகங்கை, இளையான்குடி, எல்லா இடங்களிலும் 100க்கு 100 விழுக்காடான மக்கள் இவருக்கு பின்னால் முஸ்லிம்கள் இருப்பதற்கு காரணம் என்ன? வாக்காளர்களாக மாறுவதன் காரணம். அதாவது இஸ்லாமியர்களை பொறுத்தவரை, நான் உங்களுக்கு தெரியும், நான் இஸ்லாமியர்களோடு தொடர்ந்து பயணிச்சிருக்கேன். இஸ்லாத்தை பெரியார் ஏற்றாரா எதிர்த்தாராங்கிற ஆவணப்படத்தை இயக்கியது நான் தான். பெரியார்தாசன் கொண்டு அவ்வளவு பேருடன் பழகிருக்கேன். இஸ்லாம் சமூகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் அவர்களுக்கான பாதுகாப்பின்மை ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு பாதுகாப்பற்ற சமூகமாக இன்றைக்கு அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது மதவாத பாஜக. அப்ப அந்த பாதுகாப்பற்ற சூழலில் தங்களுக்கான பாதுகாப்பாளன் யார் அப்படின்னா, இப்ப இஸ்லாமிய சமூகத்திற்குள்ளேயே நிறைய தலைவர்கள் உண்டு, நிறைய அமைப்புகள் உண்டு, நிறைய கட்சிகள் உண்டு. அந்த கட்சிகளை எல்லாம் கடந்த ஒருவன். ஏன்னா திருமாவளவன் இந்துங்கிற அட்டவணையில வர்றவர். ஆமா, விரும்புவதோ வெறுப்போ இந்துங்கிற ஷெட்யூல்ல வந்துடுற, இந்துங்கிற ஷெட்யூல்ல வர்ற ஒரு தலைவன் தங்களுக்கான பாதுகாப்பை தருகிறான், தங்களுக்கான உரிமைக்காக பேசுறான். இஸ்லாம் சமூகத்தில் இருந்து இஸ்லாத்தை பேசுவது என்பது வேறு, இஸ்லாம் சமூகத்திலிருந்து அந்த மக்களை காப்பேன் என்று சொல்வது என்பது வேறு. ஆனால் இந்துவாக அட்டவணைப்படுத்தப்பட்ட இடத்திலிருந்து ஒரு தலைவன் இஸ்லாமியர்களுக்காக பேசுகிறான் என்றால் இந்தியாவில் யார் இருக்கான்னு சொல்லுங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் யார் இருக்கா? இதுதான் திருமாவளவனுக்கு தனித்துவம். அப்படி என்றால் கேட்கிறேன், குறைந்தபட்சம் இப்போது புரியும். தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் 15% விழுக்காடுகளை திரும்ப வைத்திருக்கிறார். குறைந்தபட்சம். அது அதை விட கூட இருக்குமா? நான் சொல்வது 2 சமூகத்தையும் சேர்ந்து. நான் கல யதார்த்தத்தை மட்டுமே பேசும். பழனி பாபாவுடைய அடிக்கொள்கை என்ன? பழனி பாபாவுடைய, எனக்கு தெரிந்து பழனி பாபா உரைகளில் 90 விழுக்காடு மேடைகள்ல அவர் உரையாற்றியது என்னன்னா, தலித் மக்களும் இஸ்லாமியர் மக்களும் ஒன்று சேர வேண்டும், அரசியல் விதியையே மாற்ற முடியும் அப்படிங்கறத திரும்ப 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 அவர் வலியுறுத்தி வந்த ஒரு கோட்பாடு. இந்த வாக்கு வங்கிகளை கண்டுதான் திமுகவுக்கு உங்கள் மீது பெரும் மதிப்பும் ஒரு விதமான அச்சம் இருக்கிறதா? இது அச்சம்னு சொல்ல முடியாது. அச்சம் என்றால் இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றது அச்சம் என்பது வேறு, மதிப்பு என்பது வேறு. மதிப்பு, அச்சம்ங்கிறது என்னன்னா பேரத்திலிருந்து உருவாவதுதான் அச்சம். இது மதிப்பு. இன்றைக்கு இஸ்லாம் மக்களும் தலித் மக்களும் ஜனநாயக சக்திகளும், நான் சொல்றது ஜனநாயக சக்தி, இன்றைக்கு கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளில் கூட திருமாவை நேசிக்காத
பட்டியல்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 மதவாத சக்திகளாக தான் இருக்க முடியுமே ஒழிய மற்ற சக்திகள் அனைவருமே திருமா மேல மிகப்பெரிய மதிப்பு வைத்திருக்கார்கள். குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் திருமாவை பார்க்கிற பார்வை என்னவென்றால், தலித் சமூக மக்கள், இஸ்லாம் சமூக மக்கள், அதை தாண்டிய ஜனநாயகத்தை, மதவாதத்தை எதிர்க்கிற ஜனநாயக சக்திகள் திருமா பின்னால் அணிதிரண்டு நிற்கிறார்கள் என்பது திமுகவுக்கு தெரியும். இறுதியாக வந்துட்டேன். கூட்டணியில் ஏராளமான குழப்பங்கள். மணிக் தாக்கூர், ஜோதிமணி, செல்வ பெருந்தகை, கோபண்ணா, மத்தியிலிருந்து வரக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி, அநேகமாக காங்கிரஸ் கலட்டி விடப்படுகிறது அப்படின்னு ஒரு சூழல் இருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? பாரதி, அதாவது ஒரே நாடு ஒரே கட்சி, இதுதான பாரதிய ஜனதாவுடைய அஜெண்டா. அதுதான் ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரி. அப்ப காங்கிரஸ் என்கிற ஒரு எதிர்கட்சி, மாநில கட்சிகள்ல பல்வேறு கட்சிகள் இருக்கு, ஆனால் ஒன்றியத்துல பாஜகவை எதிர்க்கிற ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் தான். அது வீழ்ந்து கொண்டே இருந்தாலும் கூட காங்கிரஸ் தான் எதிர்க்கிற கட்சியா இருக்கு. வீழ்கிற கட்சி என்னைக்காவது ஒரு நாள் எழுந்து வரும் வரும் வரும். அது வீழ்ச்சி என்பதே நிரந்தரம் யாருக்குமே இருந்ததில்லை. அந்த வீழ்ச்சிங்கிறது எழக்கூடிய சூழல். பாஜக இப்படியும் தொடர போவதில்லை. எப்படி? அப்ப இன்றைக்கு காங்கிரஸ் உயிர்ப்போடு இருக்கிற மாநிலங்கள் எது அப்படின்னு நீங்க ஒரு அட்டவணை போட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் முதல் நிலையில இருக்கு. என்ன சார் புதிய கருத்தா இருக்கு? தமிழ்நாடு தான் உயிர்ப்போட இருக்கு. உயிர்ப்போடனா இன்றைக்கு காங்கிரஸ் ஒரு கூட்டணியில் இருக்கு. பாராளுமன்றத்துல 40 எம்பிக்கள் காங்கிரசினுடைய ஆதரவு நிலைப்பாடை எடுக்கிற அளவுக்கு தமிழ்நாடு எம்பிக்களை வைத்திருக்கு. 40 எம்பி. சார் குறுக்கிடுறேன். 1977 காங்கிரஸ் பெற்ற வாக்குகள் 20%. பசுங்கன்றல 1980 காங்கிரஸ் பெற்ற வாக்குகள் 40%. 1991 காங்கிரஸ் அதிகமாக பெற்றது. ஆனால் நீங்கள் கற்கணிகள் துடிப்பாக இன்றைக்கு திமுக தரப்பில் நேற்று வெளியானது ஒரு நிமிஷம் உயிர்ப்போடு துடிப்பு உயிர்ப்போடு ரைட். 2014 அவர்கள் பெற்ற வாக்குகள் 4.37%. அதைத்தான் சொல்ல இப்பொழுது நான் கேட்கிறேன், இந்த வளர்ச்சி அனைவரும் இணைந்துதான் திமுகவால் உருவானது. ஆனால் காங்கிரஸ் கட்சியோ நாங்கள் எத்தனை காலம் உங்களுக்கு கூஜா தூக்குவது, நாங்களும் தரித்திருக்க வேணாமா, அதிகார பங்கீடு. நான் கேட்கறது திமுக, அதாவது திமுகங்கிறது ஒரு பெரிய கட்சிங்க. அந்த கட்சி வெற்றி பெறுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் வேலை செஞ்சிருக்கலாம், காங்கிரஸ் வேலை செஞ்சிருக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேலை செஞ்சிருக்கலாம், மனிதநேய மக்கள் கட்சி வேலை செஞ்சிருக்கலாம், தமிழக வாழ்வுரிமை கட்சி வேலை செஞ்சிருக்கலாம். ஆனா இது எங்கனாலதான் வெற்றி அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, அதுதான் கூட்டணி தர்மத்தை மீறிய ஒரு செயல். எல்லாரும் சேர்ந்ததான வெற்றி, எல்லாரும் சேர்ந்ததால் இந்த வெற்றி. ஒரு வாக்கு கூட ஜனநாயக தன்மையை மாற்றிடுது இல்லையா? இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லையே. இன்னைக்கு காலையில கோபண்ணா மத்தியிலிருந்து பிரவீன் சக்கரவர்த்தி இந்த கூட்டணியை முறிப்பதற்காக முயற்சி செய்கிறார். இங்க வர்றதுக்கு அவருக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்கிறார். இல்ல, கோபண்ணா தெளிவாக பேசுகிறார், தெளிவா பேசுகிறார். அதாவது பாஜகவை எதிர்க்கிற திமுக, அந்த திமுக தான் நமக்கு கூட்டணியா இருக்குமே தவிர தாவேகா இல்லை. அதாவது நடிகர் நீங்க சொன்ன கருத்தை அவர் சொல்றார், கோபண்ணா சொல்றார். அதே மாதிரி நேற்று செல்வ பெருந்தகை மல்லிகார்ஜுன கார்கே மீட் பண்ணதுக்கு பிறகு செல்வ பெருந்தகை வெளியே பெங்களூர் விமான நிலையத்துல பேட்டி கொடுக்கும் போது தலைமையிலிருந்து அறிவிப்பு வரும் வரை யாரும் கருத்துக்களை சொல்லக்கூடாது அப்படிங்கிற வாய்ப்பூட்டு போடப்பட்டிருக்கிறது. செல்வ பெருந்தகை யாருமே சொல்லக்கூடாது. நேற்று பெங்களூர்ல இரவு 12:15 மணிக்கு பேட்டி கொடுத்துட்டாரு. இந்த கமெண்ட்ஸ் ஏற்கனவே ராகுல் காந்தி சொன்ன பிறகும் மாணிக் தாகூர், உன் கமிஷன்ல நான் பங்கு கேட்கல, நாங்க கக்கன் வழி வந்தவர்கள், நான் காமராசர் வழி வந்தவர்கள், எவனிட்டையும் நாங்க கேட்கல அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே போட்டது. அப்ப தலைமைக்கு அவர் கட்டுப்படவில்லையா? ராகுல் காந்தியினுடைய மௌனம் ஏன்? இதுதான் உங்க கேள்வி. அதுதான் கேள்வி சொல்றேன். அதாவது கடந்த 10 வருடங்களாக காங்கிரசினுடைய வீழ்ச்சிக்கு எது காரணம்? யார் காரணம்? மக்களா? அல்லது அதனுடைய இயங்கியல்ல அது மாறுபட்டு இருக்கா அப்படிங்கறதா பார்வை. ராகுல் காந்தி தலைமை பொறுப்பேற்றதற்கு பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்னன்னா, காங்கிரஸில் RSS ஸ்லீப்பர் செல் ஊடுருவி இருக்கிறார்கள், அவர்கள்தான் இந்த தோல்விகளுக்கெல்லாம் காரணமாக அமைந்திருக்கிறார்கள். இப்ப ராகுல் காந்தியினுடைய இவ்வளவு களையபரத்திற்கு பின்னாலும் ராகுல் காந்தி இன்னும் அமைதியாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் காங்கிரஸ்காரன் சொல்லல, நம்ம சொல்றோம். என்ன சொல்லலாம்னா, இன்றைக்கும் தமிழ்நாட்டில் RSS ஸ்லீப்பர் செல்களாக இருப்பது யார்? அதை கண்டுபிடிக்கவே ராகுல் மௌனமா இருக்கார். ஏன்னா RSS மேல இருந்து அழுத்தம் கொடுப்பது எப்படியாவது திமுக காங்கிரஸ கலத்தி உடனே.
இப்ப காங்கிரஸ் கட்சியில மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தி அந்த வேலையை தானே செய்யறாங்க. அததான் செய்யறாங்க. அப்ப இவருடைய மௌனத்திற்கு காரணம் ஒரு புலனாய்வு துறையாக செயல்படுகிறார். இன்றைக்கு மாணிக் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் வெளிப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் யார் யார் RSS உளவாளிகளாக காங்கிரஸ் கட்சியில் நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அணுகவே பார்க்கவே ராகுல் காந்தியினுடைய மௌனம் இன்று வரை அந்த மௌனம் நீடிக்கிறது. உங்களின் வெற்றி எப்படி இருக்கிறது? உங்கள் வெற்றினா உங்கள் கூட்டணியின் வெற்றி நிச்சயமா அபாரமான வெற்றி பெறும். ஒருவேளை காங்கிரஸ் கலண்டா? காங்கிரஸ் அதுதான், அதாவதுங்க, ஒருவேளை காங்கிரஸை நம்பி திமுக இல்லை. காங்கிரஸ் கலண்டாலும் வெற்றி பெறுவீர்கள். அதாவது நான் எனக்கு சப்போர்ட்டிவா ஒரு ஊன்றுகோல் இருக்கு. எனக்கு ஒரு ஊன்றுகோல் இருக்கு. ஊன்றுகோல் இல்லைன்னா நான் படுத்து தூங்கிட மாட்டேன். எப்படியாவது நடப்பேன்ல, முயற்சி பண்ணுவேன். தூக்கி அப்படி. அப்ப ஒரு கட்சி இல்லை என்றால் இன்னொரு பெரிய கட்சி சுணங்குறதுன்னா அது பெரிய கட்சி நம்ம கருத முடியாது. ஆனால் ஒரு பெரிய கட்சிக்கு கடமை இருக்கிறது. என்ன கடமைனா, தங்களுடைய கட்சியை மட்டும் பார்ப்பது அல்ல கடமை. எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் சங்கி கூட்டம் கால் வைத்து விடக்கூடாது. நாளை நடக்க இருக்கிற பாராளுமன்ற தேர்தல், இந்த தேர்தலுக்கு அப்புறம் நடக்கிற பாராளுமன்ற தேர்தலிலும் தமிழகம் தங்களுடைய தனித்துவத்தை அங்கே நிலைநாட்ட வேண்டிய கடமை இருக்கிறது என்கிற பட்சத்தில் காங்கிரஸை அணுகணும். காங்கிரஸ்ங்கிற ஒரு தேசிய கட்சியின் அடையாளம் ஒரு மாநில கட்சிக்கு அவசியம், தேவை. அந்த வகையில இன்றைக்கு பாஜகவினுடைய அனைத்து சூழ்ச்சிகளையும் பாராளுமன்றத்தில் முறியடித்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர் தான் ராகுல் காந்தி. அந்த ராகுல் காந்திக்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்று திமுக தலைமை நினைக்கிற அந்த தொலைநோக்கு பார்வை மாணிக் தாகூருக்கு இல்லை. சமாதானம் இல்லாத பல கேள்விகளுக்கு முகமுகமாக புன்முறுவலோடு பதிலளித்த சிபிச்சந்திரன் அவர்களை மற்றொரு களத்தில் நான் சந்திக்கிறேன். நன்றி.